ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். परमेश्वर यीशु के नाम से आपका स्वागत करते हैं। கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான நாட்களில் உன் ஆத்துமாவை திருப்தியா यहोवा तुझे लगातार लिए चलेगा और अकाल के समय में तुझे तृप्त करेगा। இந்த வசனத்தின்படி நாம் கடந்த நாளில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ये वचन के अनुसार कई दिनों से हम ध्यान कर रहे हैं। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா வறட்சியிலையும் அவர் நமக்கு செழிப்பை கொடுக்கிற ஒரு ஆயத்தமாய் இருக்கிறார். परमेश्वर हमारे जीवन में आने वाली हर एक आकाल में से हमको हरियाली देना चाहते हैं। இந்த மாதத்திலும் ஆண்டவர் சொல்கிறார், நித்தமும் நான் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ये महीने में भी परमेश्वर हमसे वाचा बांधते हैं, मैं तुझे लगातार लिए चलूंगा। எனவே நீங்கள் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல ஆண்டவருடைய நடத்துதல் நீங்க பாப்பீங்க, அவருடைய கைட்னஸ் நீங்க பாப்பீங்க. ये महीने में परमेश्वर का अगुवाई को आप महसूस करोगे, देखोगे। கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் உறுதியாய் சந்தோஷப்படுவீங்க. परमेश्वर ही आपको चला रहे करके आप उसमें स्थिर हो जाओगे, खुश हो जाओगे। நான் சொல்லியிருக்கிறேன், வறட்சி என்னென்ன காரியங்களில் வருகிறது. अकाल जो है कौन सा कार्य में आता है। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் வறட்சிகள் வருகிறது. हमारा आत्मिक जीवन में भी अकाल आता है। சரீரத்துல வியாதி நிமித்தம் வறட்சிகள் வருகிறது. शरीर में बीमारी की वजह से भी अकाल आता है। மன சம்பந்தப்பட்ட சோர்வுகள் நிமித்தம் வறட்சிகள் வருகிறது. मन में जो निराशपन आता है उसके द्वारा भी अकालपन आता है। உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது வறட்சிகள் வருகிறது. दुनिया की जो हमारी जरूरत है वो जब पूरा नहीं होती तभी भी हमारा जीवन में अकाल आता है। சரி, இந்த 4 விதமான வறட்சிகளும் எப்பொழுது நமக்கு வரும்? ये 4 तरीका का जो अकाल है कब हमारा जीवन में आएगा? நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள், நம்முடைய உலகத்துல நம்முடைய தேசத்துல சூழ்நிலைகள் மாறும் பொழுது நமக்கு வறட்சிகள் வருகிறது. हमारे देश में हमारे जीवन में जो परिस्थिति बदलावट है तभी हमारे जीवन में अकाल आता है। ஒன்று, சரியான கவர்மெண்ட் இல்லாத பொழுது ஒரு வறட்சி நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. एक बराबर गवर्नमेंट नहीं रहेगा तभी हमारे जीवन अकाल आता है। குடும்பத்துல ஒரு குறைவுகள் அல்லது முக்கிய தலைவர்கள் இல்லாத பொழுது அந்த குடும்பத்துல வறட்சிகள் வருகிறது. परिवार में मुखिया नहीं तो परिवार का जो जरूरत है वो पूरा नहीं तभी वो एक अकाल आता है। மூன்றாவது, இயற்கைகள், வெள்ளம், பூகம்பம் அல்லது மழையே பெய்யாத ஒரு வறட்சி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில வறட்சிகள் வருகிறது. और एक नैसर्गिक है, भूकंप आता है, बारिश ही नहीं होता है, उसके वजह से भी अकाल आ जाता है। சரி, இவைகள் எல்லாம் சூழ்நிலைகள் நிமித்தம் வறட்சிகள். ये सब परिस्थितियों की ओर से आने वाली अकाल है। இந்த சூழ்நிலைகள் நிமித்தம் வருகிற வறட்சிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சரி செய்வார். ये परिस्थितियों के द्वारा जो अकाल आता है उसको परमेश्वर ठीक करेंगे। இன்றைக்கு இன்னும் 2 காரணங்கள் நிமித்தம் வருகிற வறட்சிகளை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். और 2 कारण की वजह कौन सा अकाल आता देखेंगे, फिर हम प्रार्थना करेंगे। முதலாவது, நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய சாபங்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வறட்சிகள் வருகிறது. पाप के द्वारा और शाप के द्वारा भी हमारा जीवन में अकाल आता है। எரேமியா 18 அதிகாரம் 4 வசனம் 20 வசனம் சொல்லுகிறது, यिर्मयाह का 18 का 4 और 20वां वचन कहता है, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லுகிறார். जो पाप करता है वो आत्मा मरेगा करके वचन देता है। यिर्मयाह 18 का 4 और 20। ரோமர் 6:23 சொல்லுகிறது, रोमर का 6 का 23 कहता है, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறார். पाप का जो आमदनी है वो मृत्यु है करके कहता है। அருமையான தேவஜனமே, அப்படி என்றால் பாவத்தினாலும் சாபத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில வறட்சிகள், போராட்டங்கள், சோர்வுகள், கவலைகள் வருகிறது. पाप के द्वारा हमारे जीवन में कई उदासपन, कई ऐसा अकाल आ जाता है। சரி, உதாரணத்துக்கு 5 விதமான உதாரணங்களை கொடுக்கிறேன், எழுதி கொள்ளுங்க. நீங்க வீட்டுல வாசிங்க, நமக்கு தியானிக்க நேரம் இல்ல. நீங்க வீட்டுல தியானிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. ஐயா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்கய்யா. 5 விதமான காரியங்களை சொல்றேன், நீங்க தியானிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 5 तरह का कार्य मैं बोल रहा हूँ, आप उसको ध्यान करना। ஒன்று, ஆதாம் வாழ்க்கையில வந்த பாவத்தின் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வறட்சி வந்தது. आदम के द्वारा, उसके पाप के द्वारा आया, पाप के द्वारा एक अकाल आया। ஆதியாகமம் 3 அதிகாரம் 17 வசனம், 18 வசனம், 19 வசனம். उत्पत्ति का 16, 17 और 18। இங்கே வேதம் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். हाँ, आदम ने जो पाप किया इसी के लिए परमेश्वर से कहता है, ये जो धरती है तुम्हें कांटों से कांटे उगाएगी। பாருங்க, அந்த ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த பூமி சபிக்கப்பட்டது, அது வறட்சியாய் மாறிவிட்டது.
आदम ने पाप किया, इसके लिए वो धरती जो थे वो शापित हो गया, इसके लिए वहां पर अकाल आया। நாம செய்கிற பாவம் நம்முடைய தேசத்துக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் ஒரு வறட்சியை உண்டாக்கி விடுகிறது. हम जो पाप करते हैं हमारा देश के लिए, हमारे लोगों के लिए एक अकाल लाता है। இரண்டாவதாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். गिनतियों का 14 का 34। இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம், इजराइल लोगों ने जो पाप किया, அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலேயே சுற்றி தர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. वो लोग 40 साल वो रेगिस्तान में घूमने का एक परिस्थिति आया। இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல, அவங்க வாழ்ந்த மாதிரியே தான் வாழ்றாங்க, கொஞ்சம் கூட ஒரு உயர்வு இல்ல. காரணம் நம்மளுடைய பாவங்களா இருக்கலாம். बहुत लोगों का जीवन में आजकल हम देखते हैं वो लोग आगे बढ़ते नहीं, जहां पर रहते हैं वहां पर ही रहते हैं, उसका कारण हमारा पाप हो सकता है। அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். वहां पर हम देखते हैं इजराइल लोग जो थे परमेश्वर के विरोध में वो लोग ने पाप किया, और मूसा के विरोध में वो लोग ने खुड़खुड़ किया। அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். इसलिए आप लोग इजराइल लोग जो है कानान देश में प्रवेश नहीं करेंगे। ஆனால் 20 வயசுக்கு கீழ்ப்பட்டவர்கள் மாத்திரம்தான் கானான் தேசத்துக்குள் போவார்கள். 20 उम्र से नीचे जो है वो लोग ही कानान देश में प्रवेश करेंगे। இப்பொழுது பெரியவரா இருக்கிற நீங்கள் அழிந்து போக மட்டும் இந்த வனாந்தரத்தை விட்டு நீங்கள் கானானுக்குள் போக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். आप लोग जो बड़े लोग हैं वो जब तक आप नहीं मरोगे तब तक इस रेगिस्तान में आप घूमते रहोगे, आप कानान में नहीं जाओगे करके कहा। அப்படி என்றால் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலேயே அலைந்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஒரு செழிப்பு இல்லை. वो लोग ने जो पाप किया उसके द्वारा 40 साल वो रेगिस्तान में वो लोग इधर उधर भटक रहे थे, उनको कोई हरियाली नहीं था। அடுத்ததாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17 18ஆம் வசனத்தை வாசிப்போமானால், पहला राजा का 18 का 17 वचन में हम देखते हैं, அங்கே ஆகாப் ராஜா எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், वहां पर आगाब राजा जो है एलिया भविष्यद्वक्ता को देख के कहते हैं, இஸ்ரவேல் ஜனங்களை கலக பண்ணுகிறது எலியாவாகிய நீதானே என்று சொல்லுது. ये इजराइल लोगों को भयभीत करने वाला तू ही है ना, ऐसा करके कहते हैं। ஆனால் அந்த எலியா திருப்பி ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், एलिया फिर से उसको आगाब राजा को कहते हैं, நான் அல்ல, நீரும் உன் தகப்பன் வீட்டாரும் தான் இஸ்ரவேல் ஜனங்களை கலகம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், கலங்க பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். मैंने आप और आपका पिता के जो घर वंश वाले वो लोग ही वो इजराइल लोगों को भयभीत कर रहे हो। காரணம், நீங்கள் பாகால் தெய்வத்துக்கு வழிபட்டு அவைகளுக்கு பலிபீடங்களை நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய பலிபீடத்தை நீங்கள் இடித்து போட்டீர்கள் என்று எலியா சொல்லுகிறார். क्योंकि आप लोग पागल भगवान का आराधना करते, देवताओं का आराधना करते हो, बलिपीठ को आपने तोड़ डाला करके एलिया भविष्यद्वक्ता ने कहा। அருமையான தேவஜனமே, அந்த ஆகாப் ராஜா கர்த்தருடைய பலிபீடத்தை தகர்த்து போட்டு பாகாலுடைய பலிபீடத்தை உண்டாக்கி அவன் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தான். आप जो राजा था, परमेश्वर का वेदी था, उसको उसने तोड़ डाला और उसका देवताओं का बलिपीठ को उसने बांधा। சோ அதனாலே ஆண்டவர் சொன்னார், 3.5 வருடங்கள் இந்த பூமியில மழை பெய்யாது. इसीलिए परमेश्वर का 3.5 साल इस धरती पर बारिश नहीं होगी। பாருங்க, ஒரு பெரிய வறட்சி வந்தது. देखो बड़ा एक अकाल आया। பாருங்க, பாவம் செய்யும் பொழுது வாழ்க்கையில வறட்சி வருகிறது. जब पाप करते तो जब जीवन में बड़ा एक अकाल आता है। 4வது உதாரணம், चौथा जो उदाहरण है மத்தேயு 9:2 நீங்கள் பார்க்கும் பொழுது, मत्ती का 9 में अगर आप देखोगे, 2 में देखोगे, ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழும்பி நட. एक लकवा पकड़ा हुआ इंसान को देख के बोलते तुम्हारा पाप क्षमा हो गया, तो उठ के चल। பாருங்க, அவன் பாவம் செய்த நிமித்தம் அவனால் நடக்க முடியாத ஒரு வியாதிக்குள் அவன் கடந்து போகிறான். उसने पाप किया, इसके वजह से उठ के वो चल नहीं पा रहा, उसका वो एक बीमारी के अंदर से गुजर रहा था। ஆனால் அவன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுதோ அவன் எழும்பி நடந்து ஓட ஆரம்பிக்கிறான். जब उसकी पाप की क्षमा हुई, वो उठ के दौड़ने लगा। நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாவம் நம்முடைய வாழ்க்கையில வறட்சி என்கிற வியாதியை உண்டாக்கி விடுகிறது. तो हमारे जीवन में जो पाप आता है, तो हमारे जीवन में जो अकाल का जो बीमारी है उसको लाता है। கடைசியாக लास्ट में हम देखते हैं லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14, 15, 16ஆம் வசனத்தை வாசிப்போமானால்,
लूका का 15 का 16 17 जगह हम देखेंगे तो அங்கே கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டு பாவம் செய்து தூர இடத்துக்கு போகிறான். यहाँ पर हम देखते हैं उड़ाव पुत्र पाप करके अपना पिता को छोड़ के दूर जाता है. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சபையை விட்டு விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போகிறார்களோ, जब प्रभु के लोग कलीसिया को छोड़ के प्रभु के लोगों को छोड़ के जब दूर जाते हैं, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போகிறார்களோ, जब जब परमेश्वर का सन्निधान को छोड़ के वो लोग दूर जाते हैं, அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு வறட்சி வருகிறது. तब तब उनका जीवन में एक आकाल आता है. அருமையான தேவ ஜனமே, प्यारे परमेश्वर के लोगों, இவன் தூர தேசம் போன பொழுது அவனுடைய வாழ்க்கையில வறட்சி வந்து பன்னிக்குரிய சாப்பாடாவது கிடைக்குமா என்று அலைகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். दूर देश में जो उड़ाव पुत्र जब गया तभी उधर सुअरों को डालने वाला खाना तो कम से मिलेगा करके वो सोचने लगा. நடந்தது என்ன? क्या हुआ? அவன் மனம் திரும்பி மறுபடியும் தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். वो मन फिरा के फिर से अपना पिता के घर पर आता है. அவன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, அப்பா, உமக்கு விரோதமாகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். मैं आपके विरोध में और स्वर्ग के राज्य के विरोध में मैंने पाप किया, என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறான். मुझे क्षमा करो करके वो बोलता है. அருமையான தேவ ஜனமே, நாமும் தேவனை விட்டு தேவன் வைத்திருக்கிற ஐக்கியத்தை விட்டு சபை விட்டு தூரம் போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில வறட்சிகள் வரும். हम भी परमेश्वर को छोड़ के, परमेश्वर ने जो हमें एकता रखा उसको हम छोड़ के अगर हम दूर चला जाएंगे तो हमारा जीवन में भी अकाल आएगा. 5 காரணங்கள் நிமித்தம், 5 பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வறட்சிகள் வருகிறது. 5 कार्यों के द्वारा हमारा जीवन में अकाल आता है. 5 விதமான பாவங்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வறட்சிகள் வருகிறது. 5 तरह का पापों की वजह से हमारा जीवन में अकाल आता है. சரி, இந்த பாவத்தினால வருகிற வறட்சியை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? ये पापों के द्वारा आने वाला अकाल को परमेश्वर कैसा बदलावट करेगा? ரோமர் 6 அதிகாரம் 23 வசனம் சொல்கிறது, रोमियो का 6 का 23वां वचन कहता है, பாவத்தின் சம்பளம் மரணம், पाप का जो पगार वो मृत्यु है, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். क्योंकि पाप की मजदूरी तो मृत्यु है, परंतु परमेश्वर का वरदान हमारे प्रभु यीशु मसीह में अनंत जीवन है. அப்படியானால் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வறட்சி வந்திருக்குமானால், अगर हमने जो पाप किया उसके द्वारा हमारे जीवन में अकाल आया है, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் வாழவோமானால் அவர் மூலமாய் நமக்கு ஒரு மீட்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. यीशु मसीह को स्वीकार के उनके प्रिय बन के अगर हम जिएंगे तो उसमें से बाहर आने के लिए हमको एक रास्ता मिलेगा. 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, पहला योना का 1 का 7 का वचन कहता है, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுகி நம்மளை சுத்திகரிக்கிறது. यीशु मसीह का लहू सारे पापों को धो के शुद्ध करता है. நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவரே, நான் என்ன பாவத்தினால, என் வாழ்க்கையில என்ன பாவத்தினால இன்னைக்கு நான் வறட்சியான சூழ்நிலையில கடந்து போய் கொண்டே இருக்கிறேன். आप अपने आप को जांच के देखो, मैं क्यों, कौन सा परिस्थिति से मैं ऐसा गुजर रहा हूँ, कौन सा पाप के द्वारा मैं ऐसा गुजर रहा हूँ. நான் எவ்வளவு ஜெபித்து பாக்குறேன், எவ்வளவு தலைகீழ நின்று பாக்குறேன், எதையாவது மாத்திரலாம்னு பாக்குறேன், முடியவே முடியலையப்பா. मैं कितना प्रार्थना करके देखता हूँ, किसने सिर दबल करके कुछ तो मैं करूंगा कि सोचा, लेकिन हो ही नहीं रहा है. ஆண்டவரே, ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியலையே. कोई भी बदलावट में देख नहीं पा रहा हूँ. ஆண்டவருடைய சமூகத்துல உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்ட ரத்தத்தால் கழுவப்படுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். परमेश्वर के सन्निधान में अपने पापों को कबूल करो और क्षमा मांगो, परमेश्वर आपको क्षमा करेगा. ஆமென். आमेन. அடுத்தது மூன்றாவதாக, तीसरा, மற்றவர்கள் செய்த சூழ்ச்சியினாலே நம்முடைய வாழ்க்கையில வறட்சி. दूसरा लोग हमारे लिए जो सूழ்ச்சி, दूसरा लोग हमारे लिए जो गड्ढा खोदते हैं. நான் உங்களுக்கு இரண்டாவதாக நம்முடைய நாம் செய்த பாவத்தினாலும் சாபத்தினாலும் வருகிற வறட்சியை குறித்து 5 உதாரணங்களினால உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். हमारा पापों के द्वारा आने वाला வறட்சி अकाल के बारे में, अकाल के लिए मैं 5 तरीके आपको बताया. இப்பொழுது அடுத்த பாயிண்ட்க்கு போயிட்டோம். 3வது பாயிண்ட், अभी तीसरा पॉइंट में गए. மற்றவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரகத்தின் நிமித்தம், சூழ்ச்சி நிமித்தம் நாம் இன்னைக்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், வறட்சியில இருக்கிறோம். காரணம், दूसरे लोग जो पाप करते हैं उनके द्वारा आज हम अकाल में, उसका कारण நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். यूसुफ का जीवन में हम देखते हैं.
ஆதியாகமம் 37 उत्पत्ति का 37 अध्याय में हम देखते हैं 24 வசனம் 28 வசனம் 24 और 28 वचन हम देखते हैं। யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய பிள்ளை, தரிசனங்களுக்கு வெளிப்பாடுகளுக்கு விளக்கம் சொல்லுகிறவனாயிருக்க। यूसुफ जो है परमेश्वर का अभिषेक किया हुआ था, वो दर्शन सब देखता था। அவன் சொப்பனங்களுக்கு தரிசன அர்த்தம் சொல்லுகிறவனாயிருக்க। वो स्वप्न का अर्थ बताने वाला था। அவன் ஆண்டவருடைய பிள்ளை, वो परमेश्वर का दास था। ஆனா அவனுக்கு ரோதமாய் அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு தவறான காரியங்களை அவனுக்கு விரோதமாய் செய்தார்। उसके विरोध में भाई लोग ने जलन किया और उसके विरोध में कार्य किया। யோசேப்பு ஒரு தவறும் செய்யவில்லை, यूसुफ ने कोई गलती नहीं किया था, ஆனால் அவர்கள் சகோதரர்கள் செய்த தவறு நிமித்தம் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில வறட்சி வந்தது। उनका भाई लोग ने जो गलती किया उसके द्वारा उसका जीवन में अकाल आया। இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நீங்க ஒன்னும் செய்யல, ஆனா உங்க பெற்றோர், உங்க கூட பிறந்தவங்க அல்லது உங்க உறவினர்கள் செய்த காரணத்தின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில நீங்க வறட்சி வந்திருக்கலாம்। आज का दिन आपने कुछ नहीं किया, आपका माँ बाप ने, आपका भाई बहन ने, जो आपका सगे संबंधी, वो लोग ने जो किया उस कार्य के द्वारा आपका जीवन में अकाल आया होगा। ஒருவேளை நீங்கள் செய்யாத காரியத்தை நீங்கள் இன்னைக்கு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம்। जो कार्य आपने नहीं किया है उसको भी आपको आज उसको भोगना पड़ता होगा। இந்த யோசேப்பை அவனை அடித்தார்கள் முதலாவதாக। पहला यूसुफ को उन्होंने मारा, அவனை தூக்கி குழியில போட்டார்கள், அது ஒரு வறட்சி। उसको उठा के वो गड्ढे में डाला, वो भी एक अकाल है। அவனை தூக்கி 20 வெள்ளிக்காசுக்காக இஸ்மவேலிடத்தில் விற்று போட்டார்கள், அது ஒரு பயங்கரமான ஒரு வறட்சி। वहां से उसको उठा के 20 चांदी का सिक्का के लिए उसको इस्माइल के पास उसको बेच दिया, वो भी एक बड़ा अकाल है। அவன் எகிப்துக்கு போகிறான், वो मिस्र में जाता है। அங்கே போத்திபார் மனைவினாலே செய்யக்கூடாத தவறை செய்தான் என்கிற பெரிய குற்றச்சாட்டு அவன் மேல வருகிறது। वहां पर जो पोतीबार की जो पत्नी उसने जो नहीं किया वो अब उसके पर आता है। 31 ஆதியாகமம் 31:20 பார்க்கிறோம்। 31 का 20 में देखते हैं। அங்கே சிறைச்சாலை என்கிற ஒரு வறட்சி அவன் வாழ்க்கையில வந்தது। वहां पर ये जो बंदी गृह का एक अकाल उसका जीवन में आता है। இவன் செய்யாத குற்றத்துக்கு இவன் வறட்சியின் வழியாய் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது। इसने कोई भी गलती नहीं किया था, फिर भी उसको अकाल के अंदर से गुजरना पड़ा। அருமையான தேவஜனமே, நீங்கள் செய்யாத காரணத்தை நிமித்தம் நீங்கள் மற்றவருடைய சூழ்ச்சியினாலே வனாந்தரத்துல கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? आपने कोई गलती नहीं किया, लेकिन दूसरों ने जो गलती जाल बिछा उसके अनुसार आज आप रेगिस्तान में गुजर रहे हो क्या? அல்லது யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்கு நீங்கள் சிக்கி கொண்டு நீங்க வனாந்தரத்துல கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? और दूसरा किसी ने किया हुआ गलती को आप उस पे फंस गए, आज आप रेगिस्तान में घूम रहे हो क्या? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்। चिंता मत करो, परमेश्वर आपके साथ है। எந்த வனாந்தரத்துல எந்த வறட்சியில போனாலும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார்। कौन सा भी रेगिस्तान वो कौन सा भी अकाल में जाएगा तो परमेश्वर आपको बचाएगा। பாருங்க, கர்த்தர் அவனை நியாயம் செய்து அதே இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார்। परमेश्वर ने उसी जगह पर उसका न्याय किया और उसको ऊंचा स्थान पर उठाया। आमेन। மற்றவருடைய சூழ்ச்சி, உங்க குடும்பத்தினர் உங்களுக்கு விரோதமா எழும்பி செய்யற காரணத்தை நிமித்தம் நீங்க கஷ்டப்பட்டு உபத்திரவப்பட்டு வேதனையோடு கூட இந்த வறட்சி நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம்। दूसरे लोगों का योजना के अनुसार आप परिस्थिति तकलीफ में मुसीबत में आज गुजर रहे होंगे। ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உயர்த்துகிற காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள்। परमेश्वर आपके साथ है, परमेश्वर आपको ऊंचा उठाने के वक्त पर आप हो। மற்றவர்கள் செய்த சூழ்நிலை சூழ்ச்சி நிமித்தம் தவறு நிமித்தம் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க। இரண்டாவது காரியத்தை பார்க்க போகிறோம்। दूसरा लोग ने आपके विरोध में जो कार्य किया उसके वजह से आप तकलीफ में हो। தானியேலுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது। दानियल का जीवन में भी ऐसी ही घटना घटी। தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை பார்க்கிறோம்। दानियल का 6 का 4 और 16 में हम देखते हैं। அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனும் சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறவனாயிருந்தான்। वो अभिषेक पाया हुआ इंसान था, वो स्वप्नों का अर्थ भी बताता था। 3 நேரம் ஆண்டவரை தொழுகிறவனாகவும் ஜெபிக்கிறவனாகவும் பரிசுத்தவானாய் காணப்பட்டான்। 3 बार परमेश्वर की आराधना करने वाला, प्रार्थना करने वाला, वो पवित्र था। அவன் வாழ்க்கையில ஒரு வறட்சி வந்தது। उसके जीवन में भी एक अकाल आया। என்ன? அவனை கொண்டு சிங்கங்களின் கபிகள்ல கொண்டு போட்டாங்க। उसको लेके जाके सिंह के गड्ढे में डाला। பாருங்க, அங்க இருந்த பிரதானிகள், பெரிய அதிகாரிகள்
தானியேலை கொலை செய்யணும் என்று அவனை வகை தேடினார்கள். वहां का जो प्रधान लोग थे वो लोग उसको मार डालना चाहिए करके वो लोग ने आलोचना किया. அப்பொழுது இவன் ஜெபிக்கிறத வச்சுதான் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு குற்றத்தை எடுத்தார்கள். वो जो प्रार्थना करता है उसमें गलती निकालने करके वो लोग ने ऐसा एक उसका गलती को ढूंढ के निकाला. அவர்கள் ராஜாவிடத்துல போய் சொல்லுகிறார்கள், 30 நாள் அளவோ ராஜாவே உம்மை தவிர வேற யாரையும் சேவிக்க கூடாது, அப்படி சேவிச்சாங்கன்னா அவங்களை சிங்க கபில போடணும். वो राजा के पास जाके कहते 30 दिन तक सिर्फ आपकी आराधना करना है, अगर किसी को दूसरों की आराधना करेगा तो उनको लेके जाके सिंह का गुफा में डालना है. இவனோ அவன் ஜெபித்துக் கொண்டு அவன் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு அவன் காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். ये दानियल जो तो अपना प्रार्थना करता था, आराधना करता, वो अपना कार्य करता था. மற்றவருடைய சூழ்ச்சி, மற்றவருடைய பொறாமையினாலே இன்றைக்கு தானியேல் சிங்க கபிக்குள் தள்ளப்படுகிறான். दूसरों की योजना के अनुसार, दूसरों के जलन के वजह से वो दानियेल को सिंह का गुफा में डाला. அருமையான தேவஜனமே, மற்றவருடைய சூழ்ச்சி, மாமியார் மருமகா அல்லது நாத்தனார் குடும்பத்தினுடைய போராட்டங்கள், இவைகள் நிமித்த இன்னைக்கு நீ ஒரு வறட்சியான காலத்துல கடந்து போய் கொண்டிருக்கலாம். दूसरों के योजना के अनुसार सास बहू दो या दूसरों लोगों कोई भी योजना के अनुसार आज आप अकाल में गुजरते होंगे. உங்களுடைய தொழில்ல, உங்க வேலைகளில உங்களுக்கு மேல பொறாமை கொண்டவர்கள் நிமித்தம், அவர்கள் அதிகாரிகளிடத்துல சொன்னது நிமித்தம் இன்னைக்கு நீங்க வறட்சியான நாட்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். आपका काम धंधे के में और आपका जो बड़े जो आपके जो ऑफिसर उनके साथ में आपने बोला उसके लिए भी आप अकाल में चलते होंगे. கவலைப்படாதீங்க, चिंता मत करो. உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 23:5. आपको जो परमेश्वर जो वचन देते हैं वो वचन संहिता 23 का 5 है. மற்றவர்கள் நிமித்தம் இன்னைக்கு நீங்க வனாந்தரத்துல போய் கொண்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்ய போகிறார். तुम सताने वालों के वजह से आज अकाल के ओर जा रहे हो, परमेश्वर आज तुम्हारा न्याय करेगा. சங்கீதம் 23:5 சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, भजन संहिता 23 का 5 है. तू मेरे सताने वालों के सामने मेरे लिए एक मेज बिछाता है. பண்ணி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவான். तूने मेरे सिर पर तेल मला है. எந்த சத்துருக்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில ஒரு வறட்சி வந்ததோ, எந்த ஜனங்கள்னால உங்க வாழ்க்கையில வறட்சி வந்ததோ, जो भी शत्रु के द्वारा, जो भी सताने लोगों के द्वारा तुम्हारे जीवन में अकाल आया, அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். उनके सामने परमेश्वर आपको ऊंचा उठाने वाला है. உங்க வறட்சி மாற போகிறது. आपका अकाल बदलावट होने वाला है. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான நாட்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்க போகிறார். परमेश्वर आपको रोज लिए चलेगा और अकाल के दिनों में आपको प्रभु तृप्त करेगा. आमेन. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க வறட்சி மாற போகிறது. आज का दिन आपका जीवन में जो अकाल है वो बदलावट होने वाला है. ரத்தத்தால கழுவப்படுங்க. परमेश्वर के लोग के द्वारा இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற வறட்சி மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. आज आपका जीवन में जो भी अकाल है वो बदलावट होने दो करके प्रार्थना करो. எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் ஜெபியுங்க. सब आंख बंद करके प्रार्थना करो. मेरा जीवन में एक अद्भुत कार्य करो. என் வறட்சி மாறட்டும் ஆண்டவரே. मेरा अकाल निकल जाने दो प्रभु. என்னுடைய தரித்திரம் மாறட்டும் ஆண்டவரே. मेरा गरीबी निकल जाने दो. எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. मेरे लिए जो आशीष रखा है वो आने दो. என் பாவங்களை மன்னியும். मेरा पापों को क्षमा करो. எங்க மூதாதையருடைய பாவங்களை மன்னியும். हमारा पूर्वजों का पापों को क्षमा நாங்கள் करो. செய்த குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. हमने जो गलती किया उसको क्षमा करो. ஆண்டவரே, நாங்க ஒண்ணுமே செய்யல. எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்கள் நிமித்தம் நாங்க இன்னைக்கு சிக்கி கொண்டிருக்கிறோம். हमने कुछ नहीं किया प्रभु, लेकिन हमारे विरोध में जो कार्य किया उनके वजह से आज हम फंसे हुए हैं. இன்னைக்கு நாங்க வறட்சியில கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்பா. आज हम अकाल से गुजर रहे हैं. எங்கள் வறட்சியை மாற்றும். हमारे अकाल को बदलावट करो. எங்க தலையை எண்ணெயினால் நிரப்பி சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவாங்க.